ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகலைங்க. ஒரு சின்ன பதிவு தான். எல்லார் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருக்குங்க இல்லையா? அதாவது 1வது 2வது படிக்கிற வரையும் தான் நான் சொல்கிறேன். இந்த பிள்ளைங்களை வந்துட்டு தனியாக ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. பக்கத்தில் குன்னியூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 1வது படிக்கிற ஒரு பையன், அதாவது 5 வயசு உள்ள ஒரு பையனை மிரட்டி, அதாவது கத்தியை காமிச்சு மிரட்டியிருக்காங்க. மிரட்டி இதுமாரி என்னோடய வண்டியில் ஏறு, இல்லைன்னா நான் குத்தி விடுவேன், உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே இந்த பையன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் தைரியமாக ஓடிட்டான், வீட்டுக்கு ஓடிட்டான். சப்போஸ் அவன் ஓடாமல் இந்த ஆளுங்களுக்கு பயந்து வண்டியில் ஏறியிருந்தான் அப்படின்னாக்க அந்த பேரண்ட்ஸுக்கும் இழப்பு, அந்த பையனுக்கும் இழப்பு இல்லைங்களா? ரொம்ப இது இல்லைங்க, நம்ம ஊர் தானே, நம்ம ஸ்கூல் தானே அப்படின்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு பிள்ளைங்கள தனியாக அனுப்பாதீங்க. ஒரு 5 நிமிஷம் பிள்ளைங்களுக்காக ஒதுக்குங்க. காலையில் கொண்டை விட்டு அழைச்சிட்டு வர பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வரும், 400 பேர் வந்து இறங்கியிருக்காங்க வடநாட்டிலேருந்து, பிள்ளைங்களை கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோங்க இன்றைக்கி அந்த நடந்த சம்பவம். தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களோட லைஃப் உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள தைரியமாக இன்னும் கொஞ்சம் 4வது 5வது படிக்கிறப்ப கூட நீங்கள் தனியாக அனுப்பலாம். தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்கள தனியாக அனுப்பாதீங்க, தனியாக கடைக்கு விடாதீங்க, தனியாக விளையாட விடாதீங்க. பிள்ளைங்களோட சேஃப் வந்து நம்ம பெற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. நன்றி.